ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா? ஸோ உங்களோட கரியர்ல அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ வித்தின் 5 monthsக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேத்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல எபிசோட் நம்பர் 1ல இருந்து ரிமைனிங் எபிசோட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் நேம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் காமனா இருக்கக்கூடியது தான். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இந்த இஃப் அண்ட் ஸ்விட்ச் கேஸை நம்ம செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இஃப் அண்ட் எல்ஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம போட போறோம். ஸோ அதுல எப்படி ப்ரோக்ராம்ல அவுட்புட் எடுக்கிறது, ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றது, இஃப்க்கும் ஸ்விட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது எல்லாமே பிரீஃபா இன்னைக்கு எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துக்கக்கூடியது இஃப்க்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் இஃப் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுக்கு பக்கத்துல எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு மீனிங் அப்படின்னா நீங்க கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 வேல்யூ நான் எடுத்துக்க போறேன். ஸோ இந்த 2 வேல்யூல எனக்கு எந்த வேல்யூ பெரிய வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி. இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள நான் கண்டிஷனா மென்ஷன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அதோட இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அதுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை நம்ம ட்ரூ பிளாக் குள்ள மென்ஷன் பண்றோம். அதுக்கான ஃபால்ஸ் பிளாக்க நம்ம எல்ஸ் பார்ட்ல மென்ஷன் பண்றோம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இஃப் கேஸ்க்கான பேசிக் சின்டாக்ஸ். எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நான் இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா லெட் ஏ அண்ட் பி நான் எடுத்திருக்கேன். சோ இத வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஏ வேல்யூவை கெட் பண்ணி தென் ஏ வேல்யூலே ஸ்டோர் பண்ணியாச்சு. பி வேல்யூவை கெட் பண்ணி பி வேல்யூவையும் நான் பிங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் இஃப் கேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இஃப் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். என்னோட கண்டிஷன் இங்க என்ன அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தது அப்படின்னா ஏ இஸ் பிக்கர் தென் பி அப்படின்னு ஒரு ரிசல்ட் எனக்கு பிளே ஆகணும். சோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்கோம். சோ நம்ம கரெக்டான வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏ கண்டிப்பா பிக்கரா இருக்க மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதுக்கான ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். சப்போஸ் இன் கேஸ் இப்ப ஏ பியை விட கம்மியான வேல்யூ இருக்கு அப்படின்னா அதை நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு எல்ஸ் பார்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ப்ரோக்ராம இப்ப நான் ரன் பண்றேன் அப்படிங்கும் போது சோ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ வேல்யூ கெட் பண்ணது நான் 6 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பி வேல்யூ கெட் பண்ணது நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். சோ ஆப்வியஸ்லி 6 கிரேட்டர் தென் 4. அதனால எனக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஏ இஸ் பிகர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இதே நீங்க ஆப்போசிட் மீனிங்ல அதாவது 4 and 6ன்னு கொடுக்க சோ நம்ம இந்த வேல்யூஸை ரிவர்ஸ்ல கொடுத்திருக்கோம். என்டர் ஏ வேல்யூக்கு நான் 4 கொடுத்திருக்கேன், பி வேல்யூக்கு 6 கொடுத்திருக்கேன். இப்படி நீங்க ஆப்போசிட்டா கொடுக்கும்போது கர்சர் நமக்கு எந்த விதமான ராங் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காது, எரரும் காமிக்காது. ஏன்னா இது சிம்பிள் இஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம், எல்ஸ் பார்ட் நம்ம யூஸ் பண்ணல. சோ இந்த இடத்துல நான் எல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த console.log மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல ஏ பின்னு மாத்த போறேன். தென் இந்த இடத்துல இருக்கிறத
கேபிட்டல் ஏன்னு மாத்த போறேன். ஸோ நீங்க இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா என்டர் ஏ வேல்யூக்கு 4 கொடுத்துருக்கேன், என்டர் பி வேல்யூக்கு 6 கொடுத்துருக்கேன். இப்ப பி இஸ் பிக்கர் than ஏங்கிற இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க வந்து if else ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம். நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட லாகின் டைம் பொறுத்து, ஸோ அவங்க எந்த டைம்ல பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்க போறோம். ஸோ அவங்க மார்னிங் லாகின் பண்ணாங்க அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரணும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பண்ணும்போது குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் பண்ணும்போது குட் ஈவினிங், அதுக்கு மேல போச்சுன்னா குட் நைட் அப்படிங்கிற இந்த மெசேஜ் வந்து கிடைக்கணுங்கிறத நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் எம்ப்ளாயி ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நேம் அப்படிங்கிற வேரியபிள்ல நேம் அப்படிங்கிறத கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லாகின் டைமை நான் வந்து ப்ராம்ப்ட்ல கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாகின் டைம் வந்து 6ல இருந்து 10க்குள்ள இருந்ததுன்னா மார்னிங் டைம் வந்து 6 to 10க்குள்ள இருந்தது அப்படின்னா மார்னிங் அப்படின்னு வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஈக்குவல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 10ஐயும் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். 10க்கு மேல 16க்கு கீழே 16ங்கிறது நான் வந்து ரயில்வே டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 16 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது. ஸோ 4 PM இருக்கும் போது குட் ஆஃப்டர்நூன், 4 to 8 PM வந்து நான் குட் ஈவினிங் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேல ஏதாவது மென்ஷன் பண்ணாங்கன்னா குட் நைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்போது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இப்ப ப்ரீவியஸா பார்த்த ப்ரோக்ராம்ல வந்து 2 கண்டிஷன்ஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஒரு ட்ரூ பிளாக், இன்னொரு வந்து ஃபால்ஸ் பிளாக். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. அதனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா எல்ஸ் இஃப் வந்து நீங்க எத்தனை வேணும்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எந்த கேஸ்லயுமே அடங்காம லாஸ்டா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த எல்ஸ் பார்ட்ல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லாஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து ஐடி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 765 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் கேட்குறாங்க. நான் ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாகின் டைம் வந்து நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 20ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஏன்னா 20க்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நமக்கு குட் ஈவினிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இஃப் பார்ட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்து நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற பார்ட் வந்து நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு JavaScript சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷனை அடுத்த வீடியோஸ்ல நான் வந்து கொடுக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம JavaScriptல இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன்ஸ் பத்தின ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே எபிசோட் வைஸ் வரப்போகுது. ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணுமா? நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா இதுல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகுந்த நேரத்துல நீங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.